அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வியூவர்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஓகே, வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே வாங்க. பாருங்கள் நான் வீடியோ எப்படி எடுக்கிறேன்ட்டு, இது எது சம்மந்தப்பட்டதுன்ட்டு எல்லாம் பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே இப்போ எடுக்க போகிறது சடாம் ஹுசேன் பற்றி, ஈராக் நாட்டு முன்னாள் பிரசிடென்ட். ஆனால் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் போட்டுட்டேன். ஸோ அதில் எல்லா விஷயத்தையும் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அவங்க சடாம் ஹுசேனோட ஃபேமிலி, பிள்ளைங்க, இவங்க ஃபோட்டோஸ்லாம் நான் வைக்கணும். ஏன்னா அவரை பற்றிய வீடியோலாம் எடுத்தேன்ல, அவர் குடும்பத்தை பற்றியும் ஃபோட்டோலாம் நான் வைக்கணும்ல. ஸோ இப்போ அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். இவரோட மகன்கள், பேரப்பையன், அப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ. ஓகே, அந்த ஃபோட்டோவும் நான் இப்போ வைக்கிறேன். ஓகே, அப்புறம் கொஞ்சம் அவரோட ஃபோட்டோவும் எல்லாம் கொஞ்சம் நான் வைக்கிறேன். சில விஷயங்களையும் சடாம் ஹுசேன் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கேன். ஓகே, அவர் இறப்பு பற்றி, அமெரிக்கா அரசாங்கம், குவைத் நாடு, ஷியா மக்கள், இவங்களெல்லாம் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் குறிப்பு சொல்லி இந்த வீடியோவில் நான் வீடியோவை எடுக்க போகிறேன். ஓகே ஓகே இப்போ சடாம் ஹுசேன் முன்னாள் பிரசிடென்ட் ஈராக் நாட்டுக்கு. அவர் இருக்கிறப்ப எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. ஓகே, அதாவது என்னன்னா, சடாம் ஹுசேனை அந்த நாட்டிலேயே இருக்க விடாமல் அவரை நாட்டை விட்டு ஒன்று வெளியாக்கணும், அல்லது நாட்டை விட்ட வெளியாக்காட்டி கூட அந்த நாட்டிலேயே அவரை கொல்லணும், தூக்கு போட்டு கொல்லணும். இந்த எண்ணம் தான் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் இருந்திருக்குது. எல்லாரும் இல்லை, சிலர் இருந்திருக்காங்க. ஷியா மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே வெள்ளைக்காரங்களோட சேர்ந்த வீடியோவில், அதுக்கு முந்தின வீடியோலாம் வச்சுருப்போம் பாருங்கள். அந்த ஷியா மக்களை சொல்கிறேன். அந்த ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன். அதில் ஆர்ப்பாட்டம் பண்ணினவங்க எல்லாமே ஷியா மக்கள் தான். அது ஒரு குரூப் இருக்குது, ஷியா மக்கள் குரூப்பு. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சடாம் ஹுசேனை கொல்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணினது யார் தெரியுங்களா? அமெரிக்கா அரசாங்கம், வெள்ளைக்காரனுங்க. அந்த வெள்ளைக்கார தருதலைங்க, அந்த ராஸ்கோலுக்கு பண்ணின வேலை அவனுங்கனால தான் சடாம் ஹுசேனு அவரை பிடிச்சி அப்புறம் ஜெயிலில் அடைச்சி அப்புறம் கேஸ் நடத்தி தூக்கு போட்டாங்க. அந்த தூக்கு போடுறதுக்கு கோர்ட்டில் கேஸ் நடத்தி தீர்ப்பு சொன்னது யார் தெரியுங்களா? எவனுக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அந்த ஜட்ஜி யாருன்னு தெரியுங்களா? தீர்ப்பு சொன்னவன் கடைசியில் ஒரு மொட்டை தலை இருப்பான். தீர்ப்பு சொன்னவன் யார் தெரியுமா? அமெரிக்கா நாட்டு அரசாங்கத்தோட ஆள். அவன் தான் தீர்ப்பு சொன்னான். அவன் தான் பெரியவன். அவங்களோட கேஸு 3 வருஷமாக சடாம் ஹுசேனோட கேஸை நடத்தி முடித்தவங்க யார்? மற்றவங்களாம் அவ்வளோ மோசம் இல்லை. இந்த ஒருத்தந்தான் கடைசி தீர்ப்பு சொன்னான். பார்த்தீங்களா? கடைசியாக சடாம் ஹுசேனுக்கு தூக்கு தண்டனை. அவன் தான் பயங்கரமானவன். அவன் அமெரிக்கா அரசாங்கத்தோட கையாளுன்னா என்ன? அவனுங்களோட ஆள், அவனுங்களோட ஆதரவாளர். இப்படியெல்லாம் ஈராக்கில் அமெரிக்கா அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு வேண்டியவங்களே அந்த நாட்டுக்குள்ளே இருந்து சடாம் ஹுசேனை தூக்கு போட்டிருக்காங்க. இந்த தூக்கு போட்டதுக்கு காரணம் 2. ஒன்று கொலை, இன்னொன்று ஆயுதங்களை மறைச்சி வச்சுருக்காருங்க. இந்த 2 குற்றங்களுமே சடாம் ஹுசேன் பண்ணலை. ஆனால் பண்ணினதா எல்லாம் நிரூபித்து அந்த ஆயுதங்கள் மறைச்சி வைக்கிறது நிரூபிக்கலை. கடைசி வரைக்கும் நிரூபிக்கலை. அந்த ஆயுதங்களை அவர் மறைச்சியே வைக்கல.
பிறகு எல்லாம் கடைசியில் அவரை தூக்கு போட்ட பிறகு தான் எல்லாம் போய் தேடி இருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஆயுதம் இல்லை. அப்போ அப்படி பார்க்குறப்ப என்ன நினைக்க தோணுது? ஆயுதங்கள் இல்லை, ஆனால் ஆயுதம் அவர் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு கேஸ் நடத்தி தூக்க போட்டுட்டாங்க. அவர் இல்லை 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 இல்லைன்னு அடித்து எத்தனையோ தடவை அந்த கோர்ட்டில் அந்த உட்காந்து வாதாடுறப்ப ஜட்ஜுக்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிக்கிட்டாரு. ஆனால் ஜட்ஜு கேட்கல. ஏன்னா சடாம் ஹுசேன் குற்றவாளி, அந்த ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறவர். ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் எடுபடும். இவர் என்ன சொன்னாலும் எடுபடாது. அவங்களோட நோக்கம்லாம், ஜட்ஜுங்களோட நோக்கம்லாம் அமெரிக்கா அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கணும். அப்போ தான் அவனுங்களுக்கு நல்லது கிடைக்கும். இல்லாட்டி அவனுங்களையும் கொண்டுருவானுங்க, ஜட்ஜையும் கொண்டுருவானுங்க. ஜட்ஜி அதனால தான் வைத்துக்கிட்டு தீர்ப்பு அப்படி சொல்லியிருக்கான். அமெரிக்கா அரசாங்கத்தோட ஆளுங்கனால ஒரு நாட்டு பிரசிடனை நாட்டுக்குள்ளே பூந்து அந்த ஐநா சபை, அந்த கேடுகட்ட ஐநா சபை இருக்குது, அந்த ராஸ்கோலுங்க யமனுங்க, எருமா மாட்டில் வர்ற யமனுங்க, ஐநா சபையில் உள்ளவனுங்க, அவனுங்க அனுமதி கொடுத்துட்டாங்களாம். யாரை? சடாம் ஹுசேனை பிடிக்கிறதுக்கு. அவனுங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இது தனி நாடு. ஈராக் நாடு தனி நாடு. இந்த நாட்டுக்குள்ளே எப்படி அமெரிக்கா அரசாங்கம் படைகள்லாம் போற முடியும்? 45,000 பேர் யூகே நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து எத்தனாயிரம் வந்தாங்கன்னு தெரியல. அமெரிக்காவில் மேபி ஒரு 30,000 பேர் 20,000 பேர் வந்திருக்கலாம். அமெரிக்காவிலேருந்து 20,000 சண்டை போடுற படைங்க வந்திருக்கலாம். 20,000. யூகே நாட்டில் 45,000 பேர். இதெல்லாம் 60,000 வந்துருச்சு. அப்புறம் அந்த ஆஸ்திரேலியாவில் அது ஒரு 2,000. அப்புறம் போலண்டில் அது ஒரு 194 பேர். இப்போ இதெல்லாம் பார்த்தாலே 70,000 பேர்கிட்ட வந்துருச்சு. அமெரிக்கா நாட்டில் உள்ளவங்க இன்னும் கூட வந்திருப்பானுங்க. கணக்கு தெரியல எனக்கு. எத்தனை 40,000 பேர் அனுப்புனாங்களா, 30,000 பேர் அனுப்புனாங்களா, 35,000 பேர் அனுப்புனாங்களா, அது நம்மளுக்கு இப்போ எனக்கு தெரியாது. எல்லாம் அவனுங்களுக்கு தான் தெரியும். அந்த களவாணிங்க, திருட்டு களவாணிங்க இருக்கானுங்களே அமெரிக்கா அரசாங்கத்தில் உள்ளவங்க, அந்த பாவிங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பேர் அவனுங்க அவங்க நாட்டில் உள்ளவங்களும் மற்ற நாட்டில் உள்ள அந்த 3 நாட்டு ஆளுங்களையும் அனுப்புனாங்க. ஈராக்கு சண்டை போட்டோன்னா அவனுங்களுக்கு தான் தெரியும். சண்டை போட அனுப்பி எவ்வளோ பேரை கொண்டானுங்க நாட்டில் தெரியுங்களா? எல்லாம் கொண்டு குவிச்சிட்டானுங்களே. ஒரு வாரம் சண்டை போட்டு அவங்களால தாக்கு பிடிக்க முடியல ஈராக் நாட்டில் உள்ள சோல்ஜர்ஸ்க்கு. ஈராக் நாடு சின்ன நாடு இல்லை, சின்ன நாடாக இருந்தாலும் அமெரிக்காவோட சின்னது தானே. அமெரிக்கா பெருசு, அமெரிக்காவோட சின்னது. ஆயுதங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. குவைத் வழியாக வந்திருக்காங்க. குவைத் எந்த நாடு? அமெரிக்கா நாட்டுக்கு வேண்டிய நாடு குவைத் நாடு. குவைத் நாடு அமெரிக்கா நாட்டுக்கு மாமனுங்க மாதிரி, மச்சானுங்க மாதிரி. யார்? குவைத் நாடு அமெரிக்கா அரசாங்கத்துக்கு சொந்தக்காரனுங்க. அவனுங்க நாட்டுக்குள்ளே பூந்து வந்துட்டானுங்க. பாக்தாட்டுக்கு 2 வாரம் சென்று அங்கே சேர்ந்து அப்புறம் பாக்தாட்லேருந்து சண்டை ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, குவைட் நாடு அமெரிக்கா அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம்? இந்த நாடு அந்த நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? காரணம் என்ன நிறைய கிடைக்குது. இவனுங்க குவைட்டில் உள்ளவங்க எல்லாம் வாரி அங்கே கொடுக்குறானுங்க. அமெரிக்காவுக்கு பணத்தை வாங்கிக்கிறானுங்க. எந்த பக்கம் என்ன நிறையா கிடைக்குதோ, எவன் ரொம்ப நல்லா இருக்கானோ அவங்ககிட்ட தான் அமெரிக்காக்காரனுங்க கூட்டாளியாக இருப்பானுங்க. அப்படி தான் கூட்டாளியாக இருந்து குவைட் நாடை அமெரிக்கா அரசாங்கம் தன்னோட சொந்த நாடாக நினச்சிக்கிச்சு. குவைட்டு கூட முந்தைய ஒரு தடவை சடாம் ஹுசேன் சண்டை போட்டிருக்காராம். ஈராக் நாட்டு படைகளை விட்டு குவைட் நாட்டு கூட முந்தி, அது எந்த வருஷம்னு தெரில. சரி, இருந்தாலும் தெரியும் தானே குவைட் கூட ஈராக் சண்டை போட்டது, சடாம் ஹுசேன் அனுப்பி ஆளுங்களை. அந்த சமயம் சண்டை போட்டது சடாம் ஹுசேன் குவைட் நாடு கூட அமெரிக்க அரசாங்கத்துக்கு பிடிக்கல. அது அவனுங்க எல்லாம் கேள்வி கேட்குறானுங்க. இவர் சடாம் ஹுசேனை ஏசுறானுங்களாம், நீ எப்படி குவைட்டில் போய் சண்டை போடலாம் ஆளை வச்சுக்கிட்டுன்ட்டு.
சாரி, நாடும் சண்டை போட்டுக்குது. இதெல்லாம் வந்து இஸ்லாமிக் நாடுங்க. அவங்களுக்குள்ள இன்றைக்கி எல்லாம் அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, பிறகு பேசிக்குவாங்க. இப்படி வந்து இந்த நாடுங்க வந்து எல்லாம் வந்து எண்ணெய் நிறைய விளையிற நாடு. இது இவங்களுக்குள்ளேயே எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க வச்சுக்குங்க. இப்போ ஈரான் நாட்டு கூட தான் ஈரான் சண்டை போட்டிருக்குது. ஸோ இப்போ பல நாடுகிட்ட எல்லாம் வந்து பிரச்சனை. ஒரு நாடு இன்னொன்றுகிட்ட, இன்னொரு நாடு இந்த நாடுகிட்டன்னு சண்டை நிறைய போட்டிருக்கானுங்க, இல்லைன்னு இல்லை. சரி, இந்த சண்டை விஷயத்தில் ஈராக் நாடு குவைட் நாட்டுக்கிட்ட சண்டை போட்டப்ப அந்த சண்டை விஷயத்தை கண்டிச்சுது அமெரிக்கா அரசாங்கம். ஏன்? அவனுங்களோட மாமனுங்க குவைட் நாட்டில் உள்ளவனுங்க, அவனுங்களோட மச்சானுங்க குவைட் நாட்டில் உள்ளவனுங்க, அவனுங்களோட சொந்தக்காரனுங்க என்ன நிறையா கிடைக்குது இங்கேருந்து கொடுக்குறானுங்க. இவனுங்கெல்லாம் ஏமாளிங்க. அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கக்கூடாது. கொடுத்து எல்லாத்தையும் அவனுங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவனுங்களை வந்து குவைட் நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்காக்காரனுங்க வந்து அறிவில் வந்து ரொம்ப சிறந்தவனுங்க. அமெரிக்க அரசாங்கம் வந்து யோசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரனுங்க, ரொம்ப புத்திசாலிங்க, தந்திரக்காரனுங்க. அமெரிக்கா அரசாங்கம் நல்ல தந்திரத்தான காரியத்தை சாதிச்சிருவானுங்க. இப்போ உலகத்தில் எத்தனை ஜாதி இருக்குது? 4 ஜாதி இருக்கா? இந்த 4ல் வெள்ளைக்காரன் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எல்லாத்துக்கும் வந்து 6 அறிவு இருக்குன்னா வெள்ளைக்காரனுங்களுக்கு 7 அறிவு இருக்குது. 7 அறிவு உள்ள மனிதர்கள் வெள்ளைக்காரங்க. ஓகே, அதான் அந்த அமெரிக்க அரசாங்கத்தை சொல்கிறேன். அவனுக்கு தானே இங்கே வந்து நாட்டில் வந்து சடாம் ஹுசேனை பிடிச்சி தூக்கில் போட்டானுங்க. உள்ளுக்கே விட்டுருக்கக்கூடாத நாட்டுக்குள்ளே எல்லா நாடும் கை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்துருக்குது. அவங்களுக்கு வேண்டி அவங்க இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டா மற்ற நாடு வந்து உதவி செய்யும் தானே. ஆனால் அந்த சமயத்தில் எவனாவது வந்து உதவி செஞ்சானா? எவனாவது அமெரிக்க அரசாங்கத்தை தட்டி கேட்டானா நீ எப்படி போய் அங்கே போய் கைது செய்யலான்ட்டு? அவரை கைது செஞ்சது 2003, தூக்கு போட்டது 2006. ஆனால் 2.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு தானே. எந்த நாடாவது போய் அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுச்சா? நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம்? அந்த ஆயுதமே வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னும் கிடைக்கல. இந்த சமயத்தில் எப்படி நீங்கள் 2006 தூக்கு போடலாம்? தூக்கு போடக்கூடாதுன்னு அங்கே போய் ஃபைட் பண்ணியிருக்கணும் அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட. விட்டுட்டானுங்க, எப்படியோ போய் தொலைகிட்டுன்ட்டு விட்டுட்டானுங்க. காரணம் என்ன? அமெரிக்கா அரசாங்கம் வந்து உலகத்திலேயே பெரிய நாடு, பெரிய வல்லரசு நாடு, பணக்கார நாடு, நிறைய மிலிட்ரி படைங்களை வச்சுருக்குது. பணத்தில் நிறைய பணம் வந்து கோடியாக கொட்டி கிடக்குது அமெரிக்கா அரசாங்கத்துக்கு. செல்வாக்குள்ள நாடு. ஸோ இந்த நாடு தான்ற ஆணவம், அகம்பாவம், ஆணவம் இதெல்லாம் இருக்குது அமெரிக்கா அரசாங்கத்துக்கு. அதனால தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கு. எவனுக்குமே பயப்படாமல் ஈராக்குள்ளே பூந்து ஒரு நாட்டு பிரசிடெண்ட்டை கைது செஞ்சு, அதுவும் போய் இப்போ இவரை வந்து கொல்றதுக்கு பிள்ளைங்களை வந்து 7வது மாதமே கொண்டுட்டாங்க. அவரோட 2 பிள்ளைங்களை, பெத்த பிள்ளைங்களை கொல்லலாமா? அறிவு கொஞ்சமாச்சும் அந்த அமெரிக்கா அரசாங்கத்துக்கு இருக்குதா? அவனுங்களுக்கு அறிவு. அவங்க பிள்ளைங்களை கொன்னா, அமெரிக்கா அரசாங்கத்தில் வேலை செய்கிறவனுங்களோட பிள்ளைங்களை கொன்னா அவனுங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ உனக்கு ஒரு நீதி, இன்னொருத்தனுக்கு ஒரு நீதியா? பிள்ளைங்க என்ன பாவத்தை பண்ணிச்சு? ஏன் கொன்னானுங்க? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. அப்போ ஆதிக்கம், தான்ற ஆணவம், அகம்பாவம், நினைச்சதை சாதிச்சு முடிக்கணும். ஏன் தெரியுமா? அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சான். வேர்ல்டு ட்ரேட் சென்டர், ட்வின்ஸ் டவர் வர்த்தக மைய கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சான். ஒசாமா பின் லாடன் இடிச்சு தள்ளிட்டாராம். அந்த ஆத்திரத்தில், அந்த ஆவேசத்தில் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? அமெரிக்காக்காரனுங்க 2001 இடிஞ்சு விழுந்துச்சு, 9வது மாதம் 11ஆம் தேதி. ஸோ அப்போ 2001 இடிஞ்சு விழுந்துச்சு. 2003 ஆரம்பிச்சிட்டானுங்க வேலையை சடாம் ஹுசேனை பிடிக்கிறதுக்கு. அந்த வேகம், கட்டணம் இடிஞ்சு விழுந்துருச்சோம், அந்த ஆத்திரம், ஆவேசம் சடாம் ஹுசேனும் சம்மந்தப்பட்டிருப்பாருன்ட்டு இவரெல்லாம் தேடி இருக்காங்க. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ப்ரெஷரை கொடுத்துட்டாங்க, எவ்வளோ பழியை சுமத்திட்டாங்க சடாம் ஹுசேனுக்கு. பாவமே,
அந்த மனுஷனோட உள்ளத்தில் அவர் என்ன நினச்சிருப்பாரு, நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்மளை எல்லாம் சுற்றி இப்படி எல்லாம் துரத்தி கைது செஞ்சு நம்மளை தூக்கில் போடுறாங்களேன்னு அந்த கடைசி நேரத்தில் அந்த உள்ள மனசு சதாம் ஹுசேனுக்கு எப்படி துடிச்சிருக்கும். ஒரு மனுஷன் தானே, கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தானுங்களா அமெரிக்காக்காரனுங்க. சரி, நீ தூக்கு போடுற, உனக்கு செல்வாக்கு இருக்குது, அதிகாரம் இருக்குது, பூந்துட்ட குவைட்டுக்குள்ளே. ஆனால் பிடிச்சி தூக்கு போடுறதுக்கு போனேன். தூக்கு போடுறதுக்கு எல்லாம் ஆளுங்களெல்லாம் அனுப்புனேன். போய் தூக்கு போடுறதுக்கு ஆள் கொண்டு போனாங்களா கைத்த கட்டி? கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா? அந்த சமயத்தில் ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அவர் ஆயுதம் எங்கேயும் ஒழிச்சு வைக்கல, தேடி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கணும். எல்லாம் தேடி இருக்காங்க, கிடைக்கல. தேடி கிடைக்காதப்ப எப்படி நம்ம தூக்கு போடலாம்? ஆளுங்க என்ன நினைப்பாங்க? தூக்கு போடுறது எவ்வளோ பெரிய தவறு. செய்யாத குற்றத்துக்கு, ஆயுதங்களை ஒழிச்சு வைக்காத குற்றத்துக்கு நம்ம தூக்கு போட்டால் அது எவ்வளோ பெரிய தவறு. தவறு தானே, பெரிய தவறு தானே. அது நினச்சி பார்த்தானுங்களா அமெரிக்க அரசாங்கம்? இல்லை, சீக்கிரம் தூக்கு போட்டுடணும். எவனாச்சும் எல்லாம் எழுதி கேட்டிருப்பானுங்க. எப்படி சதாம் ஹுசேனை நீங்கள் பிடிச்சிங்க? எப்படி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிங்க? எப்படி கேஸ் 3 வருஷம் நடத்துனீங்க அண்ணா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருப்பானுங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டானுங்க அமெரிக்கா அரசாங்கத்து படைங்க ஆளுங்க, வெள்ளைக்காரனுங்க சொல்லியிருக்க மாட்டானுங்க பதில். ஏன்னா அவங்களோட எண்ணெல்லாம் கட்டளை இடிஞ்சு போச்சு. ஒன்று ஒசாமா பின் லாடனை கொல்லணும், அப்புறம் இவர் ஒசாமா பின் லாடன் 2011 தான் பிடிப்பட்டு கொண்டார், 5ஆவது மாதம் 2ஆம் தேதி. அதுக்கு முன்னே ஒசாமா பின் லாடனுக்கு முந்தி சதாம் ஹுசேனை கொல்லணுன்ட்டு யோசிச்சுட்டானுங்க. அந்த ஆவேசம் கட்டணம் இடிஞ்சு விழுந்துருச்சான். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஒசாமா பின் லாடன் நீ கொன்னையா 2011 கொன்னுட்ட, ஓகே. ஸோ அதுக்கு முன்னே சதாம் ஹுசேனுக்கு தீர்ப்பு வழங்கினாலும் அவர் ஆயுதங்களை, ரசாயன ஆயுதங்களை ஒழிச்சு வைக்கல. அப்புறம் எப்படி தூக்கு தண்டனை கொடுக்கலாம்? இல்லை, ரசாயன ஆயுதங்கள் இல்லையே, நாங்கள் தேடணுமே அப்படி இப்படின்னு ஆளுங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அமெரிக்கா அரசாங்கத்துக்கிட்ட. இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ தூக்கு போட்டுரு, அப்புறம் நம்ம இந்த விஷயத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கத்தில் உள்ளவனுங்க எல்லாம் சொல்லியிருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் தந்திரக்காரனுங்க. வெள்ளைக்காரனுங்களுக்கு அறிவு ரொம்ப, புத்திசாலிங்க, கெட்டிக்காரனுங்க, திறமசாலிங்க அமெரிக்கா அரசாங்கம். அதில் உள்ள வெள்ளைக்காரனுங்களுக்கு வெள்ளைக்காரனுங்க தான் பேரே தவிர பேரிலேயே வெள்ளைக்காரங்கன்னு இருக்குது. ஆனால் அவங்க மனசு வெள்ளை இல்லை, மனசு அழுக்கு, மனசு சுத்தம் இல்லை அவனுங்களுக்கு. கெட்ட புத்தி அமெரிக்க அரசாங்கத்துக்கு. அதனால தான் எல்லாம் வச்சு சதாம் ஹுசேனை போட்டு தள்ளிட்டானுங்க. பிள்ளைங்களையும் வேற கொண்டுட்டானுங்க. இந்த பாவம்லாம் அமெரிக்கா அரசாங்கத்தை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா? சும்மா விடுமா அமெரிக்க அரசாங்கத்தை? கடவுள் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான்ல. தமிழர்களுக்கு கடவுள், இஸ்லாம் மதத்துக்கு அல்லாஹ் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார்ல. சதாம் ஹுசேன் கடைசி நேரத்தில் கையில் வச்சுருந்தாரு, குரான் புக்கு தானே வச்சுருந்தாரு. அந்த கடவுள் அந்த புக்குலையும் இருந்திருப்பாரு தானே. எந்த ஒரு குற்றம், எந்த ஒரு குற்றத்துக்கு யாராவது தீர்ப்பு வழங்கினா அது நியாயப்படி தான் தீர்ப்பு வழங்கணும். ஆனால் அநியாயமாக குற்றம் இல்லாததுக்கு குற்றம் இருக்குன்னு சொல்லி பொய் சாட்சியை வச்சு தூக்கு போட்டானுங்களே பாவிங்க. 1987 1988 வரைக்கும், 1987 1988 இந்த 2 வருட காலகட்டத்தில், சதாம் ஹுசேன் என்ன பண்ணாராம்? பெரிய குற்றம் பண்ணிட்டாராம். 87லையும் 1987 88லையும் சதாம் ஹுசேன் பெரிய மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிக்கிட்டாராம். அதனால தூக்கு தண்டனை. சரி இருங்க, என்ன மன்னிக்க முடியாத குற்றம்னா, அந்த வருஷத்தில் இந்த குர்டிஷ் மக்கள் இருக்காங்களே, குர்டிஷ் மக்கள், அவங்களுக்கு எதிராக சதாம் ஹுசேன் ஆர்ப்பாட்டம் பண்ணாராம்.
சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணணுது இருக்கட்டும். ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களாம் கெட்டவனுங்க. இந்த சியாம் மக்களை வந்து தூண்டி விட்டு குருடிஸ் மக்களையும் கெட்டவனுங்களாக்கி சடாம் ஹுசேனுக்கு எதிராக எல்லாம் செயல்பட்டுருக்கானுங்க நிறையா. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவங்களுக்குள்ள தான் தெரியும். அதனால இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, போராட்டம் தான் நடத்தியிருக்காரு. சடாம் ஹுசேன் ஆளுங்களை வச்சு அந்த குர்டிஷ் நாட்டில் இருக்கிற அந்த மக்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தான் பண்ணியிருக்காரு. அவர் நாட்டு சண்டை படைகளை வச்சு. ஆனால் அவர் வந்து கொலை பண்ணல. ஓகே, ஆர்ப்பாட்டம் தான் பண்ணியிருக்காரே தவிர அவர் எந்த ஒரு குற்றமும் பண்ணல. ஆளுங்களை கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து பொய். அந்த நாட்டில் உள்ள ஷியாம் மக்கள் இருக்கானுங்களே கெட்டவனுங்க, அவனுங்களும் குருடிஷ் நாட்டில் உள்ள கெட்டவனுங்களும் இவனுங்க ரெண்டும் சேர்ந்து நல்லவனுங்களை கொண்டு மண்ணில் போட்டு புதைச்சிருப்பாங்க. நல்லவங்களை கொண்டிருப்பானுங்க. கொன்று இந்த பிரசிடென்ட்காக நல்லவங்களை கொன்று புதைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே எல்லாம் நடந்தது. அவனுங்களே எல்லா சதி வேலையும் கோலா எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. அந்த நாட்டில் உள்ளவனுங்களை ஷியாம் மக்களும் குருடிஷ் மக்களும் மண்ணில் போட்டு புதைச்சிருக்கிறாங்க. ஸோ சடலாக இருந்திருக்குது. அவர் சடாம் ஹுசேனை வந்து கொலை பண்ணி புதைச்சிருப்பார். இருக்காது. இதெல்லாம் வந்து அந்த நாட்டு மக்கள் சடாம் ஹுசேனை மாட்டி விட்டு அவரை வந்து கொல்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கானுங்க. இப்படி நடந்திருக்குது. இதுக்கு வந்து உடந்தையாக இருந்தது யார்? அமெரிக்க அரசாங்கம். 1987, 88 இந்த 2 வருஷம் அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கமும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருக்குது. அமெரிக்க அரசாங்கம் வந்து குவைட் நாடுகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்குது. என்னைக்காக இவ்வளோ க்ளோஸாக இருக்கணுமா? அந்த நாட்டு குவைட் நாட்டுக்கூட சடாம் ஹுசேன் சண்டை போட்டது அமெரிக்க அரசாங்கத்துக்கு பிடிக்கலையா. அதனால அமெரிக்க அரசாங்கம் சடாம் ஹுசேனுக்கெல்லாம் சவால் விடுத்திருக்கு, ஏசி இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன கதை? அமெரிக்க அரசாங்கம் அது அங்கே இருக்குது, மேலே ஆப்பிரிக்காவுக்கும் பக்கம் இருக்குது அமெரிக்க அரசாங்கம். இவர் நாடு குவைத்து இங்கே இருக்குது, ஈரானுக்கு பக்கம். அந்த பக்கம் சவுதி அரேபியா இருக்குன்னா எத்தனை முஸ்லீம் நாடுங்க இருக்குது. நிறைய நாடு இருக்கா. ஸோ இப்போ இந்த நாடெல்லாம் வந்து இந்த பக்கம் எல்லாம் ஒன்றா இருக்குது. அமெரிக்கா நாடு அங்கிட்டு இருக்குது. நீ எதுக்கு இங்கே வந்து இந்த நாடுகள் முஸ்லீம் நாடுகளில் உள்ள மக்களை எதுக்கு நீ கண்காணிச்சிக்கிட்டு இருக்க? அமெரிக்க அரசாங்கம் கண்காணிக்குது. அந்த நாட்டிலலாம் எந்தெந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதில் பிடிக்காதது வந்து யாரன்னா அமெரிக்க அரசாங்கத்துக்கு சடாம் ஹுசேன் என்ன கொடுக்குறத நிப்பாட்டிக்கிட்டாரு. அதனால் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம் சடாம் ஹுசேன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. அதுவும் முடியாதுன்ட்டார். அந்த ஆத்திரம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு பழி வாங்கிருச்சு அவரை. யாருமே எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆளுங்கள்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய தவறு. அவனுக்கு என்ன அமெரிக்கா அரசாங்கத்துக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குது? அவனுக்கு என்ன எரும மாடுகளா, யமனுங்களா, மாடுகளா? அவனுங்களுக்கு என்ன பயப்பட வேண்டியது இருக்குது? அவனுங்க யார்? மனுஷனுங்க தானே. உனக்கு பணம் இருக்கா? அந்த பணத்தை நீ வச்சுக்கிட்டு நீ நல்லா இருந்துக்கோ. செல்வாக்கு இருக்கா? செல்வாக்கை வச்சுக்கிட்டு நீ நல்லா இருந்துக்கோ. மற்ற நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அதில் நீ தலையிடாத. மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும் அமெரிக்க அரசாங்கம். ஆனால் என்ன பண்ணியிருக்கானுங்க? எல்லாத்துலேயும் தலையிட்டுட்டானுங்க. சடாம் ஹுசேனை விரட்டுன்னு விரட்டிட்டானுங்க. பாவம் அவரு எவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கானுங்க. இந்த பாவெல்லாம் அமெரிக்கா அரசாங்கத்தை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா? சடாம் ஹுசேன் வீட்டில் 4 பேரை கொண்டுட்டாங்க. சடாம் ஹுசேன் வீட்டில் 4 பேரை ஆம்பளைங்களை கொண்டுட்டானுங்க. அந்த அமெரிக்கா அரசாங்கம் பாவிங்க. அமெரிக்கா அரசாங்கம் உருப்படுமா? அமெரிக்கா அரசாங்கம் நாடு வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த நாடு அமெரிக்கா அரசாங்கம் நாடு நாசமாக தான் போகும் பாருங்கள்.
நாசமாக போயிடும் அந்த நாடு. இது 20 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி சடாம் ஹுசேனை கொண்டாடுங்க பத்தியா. இந்த பாவம் வந்து அமெரிக்கா அரசாங்கத்தை சும்மா விடாது. கடவுள் ஒருத்தர் இருக்கான், தமிழர்களுக்கும் கடவுள் இருக்கான், சீனங்களுக்கும் கடவுள் இருக்கான், மலாய்க்காரங்களுக்கும் கடவுள் இருக்கான், கிறிஸ்தாளுங்களுக்கும் கடவுள் இருக்காரு. ஆனால் கடவுள் எல்லாம் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? தெரியுதா யாருக்காச்சும் கடவுள் இருக்கிறது? கடவுள் தூணில் இருப்பார், ஒரு சின்ன துரும்பில் குப்பையில் இருப்பார், எந்த இடமா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வெளியே கூட இருப்பார் கடவுள். ஸோ இப்போ கடவுள் வந்து நம்மளை படைத்தவர், மனிதர்களை படைத்தவர். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஒரு காரியத்தை பண்ணினாலும் நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு பயப்படணும். இப்படியெல்லாம் பண்ணுறவன் இதெல்லாம் அநீதி இல்லை. அதாவது நான் இப்போ சொல்கிறது யாரை சொல்கிறேன்னா, அமெரிக்கா அரசாங்கத்தை. அவனுங்க நினச்சிருக்கணும், நம்ம இப்படி பண்ணுறோமே இதெல்லாம் அநீதி இல்லையா, இதெல்லாம் பாவம் இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணலாமா. அவர் உண்மையாக குற்றம் பண்ணலைன்னு கடைசி வரைக்கும் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கோர்ட்டில். ஆனால் ஜட்ஜி யாரும் வந்து காதில் போட்டுக்கிற மாதிரி இல்லை. ஒரு ஜட்ஜி கடைசியாக தீர்ப்பு வழங்கினவன் கொள்றதுன்னு முடிவு பண்ணி கொலை குற்றம், அதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ட்டான். ஸோ இப்போ அது அப்போயாச்சும் எவனாச்சும் ஏதாச்சும் கேட்டாங்களா கோர்ட்டில்? எந்த அரசாங்கமாச்சும் போய் அந்த அமெரிக்கா அமெரிக்கா அரசாங்கத்தை வச்சு வாங்கன்னு வாங்கிச்சா? எவனாச்செல்லாம் மிலிட்ரி எடுத்துக்கிட்டு போய் அமெரிக்கா அரசாங்கத்தில் போய் படையெடுத்து அந்த நாட்டுக்கூட எவனாச்சும் போய் சண்டை போட்டானுங்களா? இல்லை, எல்லாம் அவன் பேசாமல் இருந்துக்கிட்டான். ஏன்னா அது பெரிய நாடு, பணக்கார நாடு. அமெரிக்கா வந்து என்ன நாடுனா வல்லரசு நாடு. வல்லரசு நாடுனாலே எவனும் பயப்படுவான். ஆனால் அவனுங்க இப்போ வந்து நல்லா இருக்கிறானுங்க, பணக்காரனுங்களாம் இருக்கானுங்க, செல்வாக்குள்ளவனுங்களாம் இருக்கானுங்க, படபலம்லாம் நிறையா இருக்குது, ஆயுதங்கள் நிறையா இருக்குது சண்டை போடுறதுக்கு. இவன் எப்படி நீ இருந்தாலும் இதுக்குள்ள தண்டனை, நீ பண்ணின பாவத்துக்குள்ள தண்டனையை கண்டிப்பாக நீ அனுபவிப்படா. அமெரிக்கா அரசாங்கம் அனுபவிப்பானுங்க. ஓகே, பார்த்துங்க. இப்போ நான் ஃபோட்டோ வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இங்கிட்ட வைக்கிட்டா, இந்த சைடில் இங்கிட்ட இந்த பக்கம் வைக்கிட்டா. ஓகே, ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு வரேன். அவங்க மகள்கள், 2 மகள்கள், பெரிய பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைகளோட ஃபோட்டோ இங்கே வைக்கிறேன். அந்த பிள்ளைங்க வந்து சடாம் ஹுசேன் கூட நின்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. பெரிய பிள்ளை இது, இதை பாருங்க, இது வந்து பெரிய பிள்ளை ஃபோட்டோ. பெரிய பிள்ளையும் அவங்க சடாம் ஹுசேன், அவங்க அப்பா சடாம் ஹுசேன் கூடயும் நின்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ பெரிய பிள்ளை. இன்னொன்று ரெண்டாவது பிள்ளை ஃபோட்டோ இந்த பங்கு வைக்கிறேன் பாருங்கள். 2வது பிள்ளை இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதுதான் வந்து 2வது பிள்ளை. இந்த பிள்ளை வந்து 2வது பிள்ளை. ஓகே, அது மூத்தது, இது 2வது. இன்னொன்று வந்து 3வது ஒன்று இருக்குது, அது சின்ன பிள்ளை, சிறு வயசு பிள்ளை. அதனால் அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கல. ஓகே, 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 இல்லை 3. ஓகே, அவருக்கு பிறந்தது சடாம் ஹுசேனுக்கு பொம்பளைக்கு. அப்புறம் மகனுங்க இங்கே பாருங்கள், மகனுங்க பாருங்கள், இந்த மகனுங்க உடையும் இன்னொருத்தரும் கொசையும் 2 பேரும் பாருங்கள் மகனுங்க. இவங்க 2 பேரும் சடாம் ஹுசேனோட மூத்த மகன், இளைய மகன், 2 பேர். இவங்க 2 பேரையும் கொண்டுட்டானுங்க அமெரிக்கா அரசாங்கம் கொண்டுட்டானுங்க. பையனுங்க இல்லை. இப்போ நீ உனக்கு ஆத்திரம்னா அமெரிக்கா அரசாங்கத்துக்கு, நீ வந்து சடாம் ஹுசேனை தானே பிடிச்சி எல்லாம் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும். அதுதானே பண்ணி எல்லாம் கொண்டுட்ட அமெரிக்கா அரசாங்கம். சரி, பிள்ளைகளை எதுக்கு சுட்டானுங்க? ஏன் சுடணும்? அது ஒருத்தன் சுட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாம் சடாம் ஹுசேன் மகனுங்க வீட்டில் இருந்தப்ப பேரனும் உள்ளுக்கு இருந்திருக்கான். மகனுங்க பேரன் 3 பேர் உள்ள அந்த வீட்டு உள்ளே இருந்திருக்காங்க. அவங்க சுட்டப்ப ஒருத்தன் இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள்,
இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன், கீழே ஓரமாக பாருங்கள், இந்த பக்கம் ஒருத்தன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே அவனுக்கு முன்னுக்கெல்லாம் படைங்க, மிலிட்ரி படைங்க அங்கே எதுக்க வந்து சதாம் ஹுசேன் மகனுங்க இருக்கிற வீட்டெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நெருப்பு துப்பாக்கிலேயே நெருப்பை வச்சு சுடுறானுங்க. அந்த துப்பாக்கி சுட்டால் அது போய் எங்கே படுதோ அங்கே நெருப்பு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரசாயன ஆயுதத்தை அமெரிக்கா செஞ்சு வச்சுருக்குது. துப்பாக்கியில் வந்து நெருப்பு வெளியாகிற மாதிரி. ஸோ இந்த ரசாயன ஆயுதம் தான் அது. அமெரிக்கா படைங்க சுட்டது வந்து ரசாயன ஆயுதங்கள். நெருப்பு வெளியாகுது, வீட்டில் நெருப்பு பிடிக்குது. இந்த மாதிரி ஒரு ரசாயன ஆயுதத்தை அமெரிக்கா செஞ்சு வச்சுக்கிட்டு சண்டை வந்தப்ப சோல்ஜியர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இவனுங்க சுட்டிருக்கானுங்க. யாரை? சதாம் ஹுசேன் மகனுங்க இருக்கிற வீட்டில் சுட்டிருக்கானுங்க. ஓகே, இங்கே ஒருத்தன் பாருங்கள், இந்த இடத்துல, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கிட்டு பாருங்கள், இந்த சைடில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். பாருங்கள். அங்கே படத்தை நல்லா பாருங்கள், படத்தை நல்லா பாருங்கள். அங்கே ஒருத்தன் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். முன்னுக்கு தலை மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியுது பாருங்கள். படம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணி யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்? இவன் பெரியவன். அந்த சண்டை படைகளுக்கெல்லாம் இவன் பெரியவன். அவனுங்கெல்லாம் சோல்ஜர்ஸு. இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஃபோனில். அமெரிக்கா அரசாங்கத்துக்கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அமெரிக்கா அரசாங்கம் அந்த பெரியவன் சண்டை பாடுறதுக்கு எல்லாம் வந்தவனுங்களில் பெரியவங்கிட்ட அமெரிக்கா அரசாங்கம் சொல்லியிருக்கு, அவனுங்களை சுட்டு கொன்றுன்னு, சதாம் ஹுசேன் மகன்களை சுட்டு கொன்றுன்னு ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அமெரிக்கா அரசாங்கத்துக்காரனுங்க. பாருங்கள், அதெல்லாம் சுட்டிருக்கானுங்க அவனுங்க. அமெரிக்கா அரசாங்கம் சொல்லி தான் அவங்களோட அமெரிக்கா அரசாங்கத்து படைங்க 3 நாட்டு படைங்க வந்துச்சு. அதுவும் அவங்க நாட்டு படைங்களும் சேர்ந்து சுட்டிருக்குதுங்க அவன் சதாம் ஹுசேனோட மகனுங்களை பேரன். ஸோ இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. இப்போ அமெரிக்கா நாட்டில் அரசாங்கத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறானுங்க. அந்த எல்லாம் வந்து பேசி எல்லாம் முடிவு எடுக்கிறானுங்களே. இப்போ சண்டை படைகளெல்லாம் அனுப்புகிறானுங்கள்ல, எல்லாம் அமெரிக்கா அரசாங்கம் தானே. அந்த அமெரிக்கா அரசாங்கத்தில் எத்தனை பேர் வெள்ளைக்காரன் வேலை செய்கிறானுங்க. அவனுங்க பிள்ளைங்களை கொன்னா அவனுங்களுக்கு எப்படி இருக்கும்? அவனுங்களை கொன்னா எப்படி இருக்கும்? எவனாச்சும் போய் கொல்ல முடியுமா அவனுங்கள? முடியாது. எல்லாம் வேலி போட்டு வச்சுக்கானுங்க நாட்டிலேயே. கருப்பு கடியில் போவானுங்க, கருப்பு கடியில் வருவாங்க. எவன் போகிறான் வரான்னு ஒன்றுமே தெரியாது. எவன் என்னான்னு பண்ண முடியும்? துப்பாக்கியிலே சொல்ல முடியும். சரி, இவரோட பிள்ளைங்களை கொண்டானுங்களே, பிள்ளைங்க மேலே ஒரு தவறு இல்லையே, பாலிட்டிக்கில் இருந்திருக்காங்க, அவ்வளோதானே. ஸோ பிள்ளைங்களை எதுக்கு கொண்டானுங்க? ஏன் சதாம் ஹுசேனை கொண்டுட்டு அவங்களுக்கு தெரியுது அமெரிக்கா அரசாங்கத்துக்கு நம்ம அவரை எப்படியாவது கொன்றுவோன்ட்டு பொய் சாட்சி வச்சு. சதாம் ஹுசேனை கொண்டுட்டா அவர் பிள்ளைங்க பதவிக்கு வந்துடுவாங்க, பிள்ளைங்க ஈராக் நாட்டுக்கு பிரசிடெண்டாக வந்துடுவாங்கன்ற பயத்தில் மானுங்க 2 பேர்த்தையும் கொண்டுட்டானுங்க. பேரன் ஒருத்தர் தான், அவனையும் கொண்டுட்டானுங்க. எவ்வளோ பெரிய தவறு தானே, ரொம்ப தப்பு தானே. ஓகே, சரி இருக்கட்டும். ஏன்னா இன்னொன்று வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து முந்தி சதாம் ஹுசேன் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாராம். முந்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அமெரிக்க அரசாங்கம் சதாம் ஹுசேன் கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க. சதாம் ஹுசேன் என்ன கொடுத்துருக்காரு அமெரிக்காவுக்கு? அந்த சமயத்தில் அமெரிக்கா நாடு என்ன பண்ணிச்சான், அவங்க நாட்டில் உள்ள ரசாயன ஆயுதங்களை சதாம் ஹுசேன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த டைமில் முந்தி ரசாயன ஆயுதங்கள்லாம் நிறைய கொடுத்து வச்சுட்டாங்களாம் சதாம் ஹுசேன்கிட்ட. இந்த ரசாயன ஆயுதங்களை நீ வச்சுக்கோ அப்படின்னு சதாம் ஹுசேன்கிட்ட கொடுத்துருக்காங்களாம். சதாம் ஹுசேன் சொன்னால், எனக்கு இந்த ரசாயன ஆயுதங்கள்லாம் வேண்டாம், எனக்கு என் நாட்டில் இருக்கிற அந்த ஆயுதங்களே போதும், சாதாரணமான ஆயுதங்கள் போதும், என்னத்துக்கு ரசாயன ஆயுதங்கள்னு சதாம் ஹுசேன் கேட்டாராம் அமெரிக்கா அரசாங்கத்துக்கிட்ட. எதுக்கு நீ வந்து ரசாயன ஆயுதங்களை எனக்கு கொடுக்குற? வேண்டாம், சாதாரண
ஆயுதங்களே எனக்கு போதும், துப்பாக்கி, இந்த மிஷின் கன் இதே போதும், இந்த ரசாயன ஆயுதங்கள்லாம் வேண்டான்னாராம். சடாம் ஹுசேன் சொன்னாராம் அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, இல்லை நீ இதை வச்சுக்கோ ரசாயன ஆயுதங்களை, இப்போ உங்கள் மேலே யாராவது பழி போட்டு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு இது யாராச்சும் கொல்றதுக்கு வந்தால் இந்த ரசாயன ஆயுதங்களை நீங்கள் பாவிச்சுக்குங்க. அமெரிக்காக்காரனுங்க சொன்னானுங்களாம், வெள்ளைக்காரனுங்க சடாம் ஹுசேன்கிட்ட முந்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னானுங்களாம், இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, பிறகு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நாடும் உங்களுக்கு உங்கள் நாட்டுக்கு இது யாராவது எதிர்த்து உங்கள் நாட்டுக்கிட்ட சண்டைக்கு வந்தால் இந்த ரசாயன ஆயுதங்களை நீ பாவிச்சுக்கோ அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் கொடுத்துருக்கான். ஆமி கொடுத்துட்டு போச்சான் சடாம் ஹுசேன்கிட்ட. ஆமிக்காரனுங்க கொண்டாந்து கொடுத்தானுங்களாம் அந்த சண்டை போடுற ஆயுதங்களெல்லாம், ரசாயன ஆயுதங்களை கொடுத்தானுங்களாம் அமெரிக்காக்காரனுங்க. அப்போ அந்த ரசாயன ஆயுதங்களை அது அவர் வச்சுருந்துருக்காரு, ரொம்ப நாள் வச்சுருந்துருக்காரு. அதுக்கு பிறகு இந்த ரசாயன ஆயுதம் நம்மளுக்கு என்னத்துக்கு, இதெல்லாம் ஆபத்தானது, அதெல்லாம் நெருப்பு வர்றது, அது ரொம்ப ஆபத்து, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் நம்மக்கிட்ட வச்சுருக்க வேண்டாம் சாமி அப்படின்னு அந்த ஆயுதங்களெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் தூக்கி போட்டு எல்லாம் எரிச்சிட்டாராம். ஆயுதங்களை அவர் வீசிட்டாராம். அமெரிக்காக்காரனுங்க கொடுத்தது சடாம் ஹுசேனுக்கு கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு தூக்கி வீசிட்டாரான். ஆனால் அவனுங்க கொடுத்தது இல்லை, அவனுங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற சமயம் கொடுத்துருக்கானுங்க ரசாயன ஆயுதங்களை. ஆனால் அவர் வீசிட்டார், அவர்கிட்ட இல்லை. அதுக்கு பிறகு அவர் ரசாயன ஆயுதங்கள் வச்சிருக்காரு அப்படின்னு சடாம் ஹுசேன் மேலே குற்றம் சுமத்துனாங்க பார்த்தீங்களா. 2000 ஆண்டுக்கு முந்தி இல்லையே அவர்கிட்ட, குற்றம் தான் சுமத்தியிருக்கானுங்க அமெரிக்க அரசாங்கம். ஆனால் இவர்கிட்ட இல்லை ரசாயன ஆயுதங்கள், அவனுக்கு கொடுத்ததெல்லாம் இவர் வீசிட்டாரு. ஆனால் ஏதோ ஒரு நாட்டுக்கிட்ட சண்டை போடுறப்ப ரசாயன ஆயுதங்களை சடாம் ஹுசேன் பாவிச்சாருன்னு அமெரிக்காக்காரனுங்க சொல்லியிருக்கானுங்களாம். ஆனால் இவர்கிட்ட இல்லையே ஆயுதம், சும்மா தான் சண்டை, துப்பாக்கி, இந்த மிஷின்கனை வச்சு நாடும் இந்த நாடு குவைட் நாடு, இன்னும் மற்ற ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு இருக்குது, ஈராக் நாட்டுக்கு பிடிக்காத நாடு. ஸோ இவங்களுக்கெல்லாம் சண்டை வந்திருக்குது. ரசாயன ஆயுதம் எதுவுமே அவர் பாய்க்கலையா, சும்மா சாதாரண ஆயுதங்க தானா. ஆனால் அந்த அமெரிக்கா கொடுத்ததை தூக்கி வீசிட்டாரா அவர். அப்புறம் எப்படி ஆயுதங்களை இவர் சடாம் ஹுசேன் அவர் வச்சுருக்க முடியும் சொல்லுங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. சடாம் ஹுசேனுக்கு அமெரிக்க அரசாங்கம் அவனுங்க சடாம் ஹுசேன் மேலே பழி போட்டிருக்காங்க, நீ ரசாயன ஆயுதங்களை வச்சுருக்க. அந்த ரசாயன ஆயுதங்களாக கொடுத்ததே அவனுங்க தான், அமெரிக்க அரசாங்கம் தான். அதான் இல்லையே அவர்கிட்ட. அப்புறம் எதுக்கு வீண் பழி, பாவம் இல்லை. எத்தனை வருஷ காலம் அவர் பாலிட்டிக்கில் இருந்து செனட்டராக இருந்து அப்புறம் ஈராக் நாட்டுக்கு பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு. 1979 வந்துட்டார். பாவம் இல்லை, எத்தனை வருஷ காலம் ஆட்சி, 24 வருஷம் நினைக்கிறேன் அவர் ஈராக் நாட்டில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. செனட்டராக அதுக்கு முன்னே இருந்திருக்காரு. எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காரு. பாவம் இல்லை, அந்த மனுஷனை இந்த மாதிரி கொள்ளலாமா, கயிற்றில் தூக்க போட்டு கொள்ளலாமா. அந்த தூக்க போட்டு கையையும் கட்டிட்டாங்க, கையை பின்னால் கட்டிட்டாங்க, கால் 2ஐயும் சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. கையையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது. அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு கழுத்தில் கயிற்றை போட்டு அப்படியே இழுத்து தூக்கு போட்டால் அவர் இந்த இடம், கழுத்து இடம், அந்த வலி தாங்க முடியாமல், மூச்சு விட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு துடின்னு துடிச்சிருப்பார். அதோட அவர் குற்றம் பண்ணாதவர். அந்த ஒரு தண்டனையை கொடுத்துட்டானுங்க அமெரிக்க அரசாங்கம். அமெரிக்க அரசாங்கம் கொடுத்துருச்சு, தண்டனையை கொடுத்துருச்சு அமெரிக்க அரசாங்கம். அமெரிக்கா நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அமெரிக்கா நாடு நாசமாக போகும், அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் வாயால் இந்த நாடு அந்த நாடு நாசமாக போகும்னு சொல்லக்கூடாது. அது தவறு, மிகப்பெரிய தவறு.
எனக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி நாசமாக போகணுன்னு சொல்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, வாயில் வராது. எனக்கெல்லாம் வார்த்தைகள் பேசுனா நல்ல வார்த்தைகளை தான் நான் பேசுவேன். இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள்லாம் நான் பேச மாட்டேன். இருந்தாலும் இப்போ வந்து அமெரிக்கா அரசாங்கம் பண்ணின பாவம் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் 4 ஆம்பளைங்களை கொண்டுட்டானுங்களே பேரனோட சேர்த்து. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அமெரிக்கா அரசாங்கத்தை நான் சாபம் விடணும்னு தான் நான் நினைப்பேன். அமெரிக்கா அரசாங்கம் நாசமாக போகும், அந்த நாடு நாசமாக போகும், அமெரிக்கா நாடு நாசமாக போகும் சொல்கிறோம். நான் இப்போ நாசமாக போலியா, நல்லா இருக்காங்களா இருக்கட்டும். ஆனால் எந்த காலத்துலையாவது பிற்காலத்தில் அவனுங்களுக்கு வரும் கஷ்டம், அமெரிக்கா நாட்டுக்கு வரும் கஷ்டம் அப்போ படுவானுங்க பாருங்கள். ஓகே, இப்போ வந்து சடாம் ஹுசேனோட 2 பொம்பளை பிள்ளைங்க ஃபோட்டோவையும் நான் தனித்தனியாக நான் வச்சுட்டேன். அதுக்கு பிறகு மகனுங்க ஃபோட்டோவும் வச்சுட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு சடாம் ஹுசேனோட பேரன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் ஃபோட்டோவை நான் இப்போ வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள். அந்த பையன் வந்து கையில் சுருட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையனும் சுருட்டு குடிக்கிறான். அந்த பையனோட அப்பா வந்து சடாம் ஹுசேனோட மூத்த மகன், அவனும் வாயில் சுருட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி 2 பேரும் வச்சுருக்கானுங்க. ஏன் வாயில் சுருட்டு வச்சுருக்காங்கன்னா, அமெரிக்காக்காரங்களுக்காக, அமெரிக்கா நாட்டு அரசாங்கத்துக்காக வேணுமனே வாயில் சுருட்ட வச்சுருக்கானுங்க. அப்படியே பந்தா பண்ணுற மாதிரி, அவன்கிட்ட காட்டிக்கிற மாதிரி, நான் சுருட்டு குடிக்கிறேன், எங்கள் அப்பா மாதிரி நான் சுருட்டு குடிக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு சடாம் ஹுசேன் மகனுங்க, அந்த பெரிய பையன் இருக்கான அவனும் அவனோட மகனும் சுருட்டு குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் இருந்துச்சு. நான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சேவ் பண்ணி என் ஆல்பத்தில் வச்சு இப்போ நான் இதை பாருங்கள், இங்கே ஒட்டுறான் பாருங்கள். இதா இது பார்த்தீங்களா, பேரனை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கான் பையன், உயரமாக இருக்கான், அவங்க அப்பா மாதிரியே உயரமாக இருக்கான். அந்த சடாம் ஹுசேன் பெரிய பையன் மாதிரி அப்பாவும் மகனும் பாருங்கள். இவன் தான் பேரன், மூத்த மகனோட பேரன். இன்னும் வந்து சடாம் ஹுசேனுக்கு இன்னும் பேர பிள்ளைங்களாம் இருக்குது, மகளோட பிள்ளைங்கள்லாம் இருக்குது, பேத்திங்க பேரனுங்க இருக்காங்க, மருமகன் கூட இருக்கார் சடாம் ஹுசேனுக்கு, சொந்தக்காரங்க கூட இருக்கார், பொம்பளைங்க 2 பேர், மூத்த பொம்பளை 2வது பொம்பளை எல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ அவருக்கு 69 வயசாப்பா இறக்குறப்ப, 69 வயசாக இருந்தாலும் அவருக்குன்னு குடும்பம் இருக்கா இல்லையா, பேர பிள்ளைங்க, அப்புறம் பிள்ளைங்க, மனைவி எல்லாம் இருக்காங்கல்ல. 69 வயசானாலும் 70 வயசுக்கு 1 வயசு தான் குறைவு இருந்தாலும் அவருக்கு மனசில் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த சமயம் தூக்கு போடுறப்ப. ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சாவ போகிறோமே, கொல்ல போகிறானுங்களே கழுத்தில் கைத்த போட்டு பாருங்கன்ட்டு மனசில் என்ன இருந்திருக்கும். அந்த வேதனை, ஒரு மனுஷனோட வேதனை அந்த சமயத்தில் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. அந்த பாவம் அமெரிக்கா அரசாங்கத்தை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா? படுவானுங்க அமெரிக்கா அரசாங்கம், வெள்ளைக்காரனுங்க. சரி, இவ்வளோதான். இதோட நான் இப்போ வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள ஃபோட்டோவை நான் கொஞ்சம் வைக்கிறேன் பாருங்கள். குடும்பத்தை ஃபேமிலி ஃபோட்டோ ஃபுல்லாக பெருசாக வைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் அவங்க குடும்பம், வேறு ஒன்றும் இல்லை. 2வது மனைவி சமீரா, அது ஏற்கனவே முந்தி உள்ள வீடியோவில் வச்சுட்டேன், அது நான் இப்போ வைக்கல, அந்த ஃபோட்டோவில் நான் டிலீட் பண்ணிக்கிட்டேன். குடும்ப ஃபோட்டோலாம் இருக்குது, மகனுங்க, பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அந்த குரூப் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், எல்லாம் உட்காந்து எடுத்திருக்காங்க பாருங்கள், அதில் இருக்குது பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குது. ஆனால் மூத்த பையனோட பையன்தான் பெரிய ஃபோட்டோவாக தெரியுது பாருங்கள், முகம் பெருசாக இருக்குது. ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தான். இதனோட ஜெயல் லலிதா இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன்.